ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல் நோசிஸ் ஹேண்ட் ஒர்க். இன்றைக்கி வந்து நம்ம இந்த க்யூட்டான க்ராச்செட் பேக் தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். பார்க்க அப்படியே அழகாக கூட மாதிரியே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பார்த்தீங்களா, இப்படி நம்ம வந்து நிற்க கூட வச்சுக்கலாம் இந்த மாதிரி. ஓகே, ரொம்ப ரொம்ப ஈஸி தான். பேசிக் ஸ்டிச்சஸ் தான் யூஸ் பண்ணி நம்ம இந்த பேக் வந்து பண்ணியிருப்போம். இதில் வந்து நீங்கள் காயின்ஸ் கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இதை வந்து நீங்கள் கீச்செயின் ஹோல்டர் வச்சுருந்தீங்கன்னா இப்படி விற்கிது கடையிலேயே, ஜம்ப் ரிங்ஸ் வித் கீச்செயின் ரிங். இது வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் கீச்செயின் ஹோல்டராகவும் யூஸ் பண்ணிக்கலாம், கீச்செயினாகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நீங்கள் வந்து இந்த இதை ஸோ கீச்செயினாகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஈஸி தான். என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறையா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நிறையா க்ராச்செட்டிங் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வந்து நான் போஸ்ட் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் வந்து க்ராச்செட்டிங்கில் நியூனா பிகினர்ஸ்னால் என்னோடய பேசிக்ஸ் வீடியோஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ப்ராஜெக்டாக இருக்கும், உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆயிரும். ஓகே, இதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் என்னெல்லாம்னு பார்த்துடலாம். நீங்கள் வந்து இதை இன்னும் வந்து அழகுபடுத்தணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி நிறைய சைஸஸ் ஆஃப் பீட்ஸ் வந்து இப்போல்லாம் கடையில் இருக்குது. பீட்ஸுக்கு பின்னாடி வந்து இப்படி ஃப்ளாட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து என்ன சைஸஸில் வேணாலும் வச்சுக்கலாம். இந்த பீட்ஸ் வேணாலும் வச்சுக்கலாம், பெரிய பீட்ஸ் வச்சுக்கலாம், இல்லைன்னா சின்ன பீட்ஸ் வந்து வச்சுக்கலாம். இது வந்து ஃபெவிக்விக் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இந்த பியூட்டிஃபுல்லான ஈஸியாகவே பண்ணக்கூடிய இந்த க்ராச்செட் பேக் வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சீக்கிரமாகவே பண்ணிடலாம். ஓகே, இதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் என்னெல்லாம்னா ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு வந்து நான் 2 டைப்ஸ் ஆஃப் உள்ளன் நூல் எடுத்திருக்கிறேன். உள்ளன் நூலில் வந்து நிறைய டைப்ஸ் இருக்குது. எப்படி நம்ம போடுற வந்து ட்ரெஸ்ஸில் வந்து காட்டன் மெட்டீரியல், அதுக்கப்புறம் நிறைய டைப் ஆஃப் மெட்டீரியல்ஸ் இருக்குது, சிந்தட்டிக் அந்த மாதிரி இருக்குது. அதே மாதிரி தான் பாலியஸ்டர் கிளாத் இருக்கும், சாட்டின் கிளாத் இருக்கும். அதே மாதிரி யான்லேயுமே நம்ம வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் நூல் இருக்குது. இது வந்து என்னென்னா 100% அக்ரலிக் யான் நான் எடுத்திருக்கிறது. சைஸ் வந்து 3. இந்த சைஸஸ் வந்து பெருசாக ஆக நமக்கு வந்து ஹேண்ட் பேக் எல்லாம் நமக்கு ரொம்ப ஸ்வெட்டர் செய்கிறது, இயர் வார்மர் செய்கிறது அந்த மாதிரி திக்காக இருக்கும் யான். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து 100% காட்டன் யான். பேக் வந்து நான் அக்ரலிக் யானில் பண்ணுறேன். காட்டன் யான் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறேன்னா இந்த சின்னதாக பூ பண்ணுறதுக்கு. ஓகேவா? சின்னதாக இந்த பூ பண்ணுறதுக்காக பண்ணுறேன். தின்னான யானில் பண்ணும் போது உங்களுக்கு சின்னதாக கிடைக்கும். நீங்கள் வந்து கொஞ்சம் திக்கான யானில் பண்ணிங்கன்னா உங்கள் ப்ராஜெக்ட் வந்து சைஸஸ் வந்து பெருசாக கிடைக்கும். நான் ஒரு நெக்ஸ்ட் வந்து ஒரு வீடியோவில் வந்து அப்கமிங் வீடியோஸில் நான் யான் பற்றி டீட்டெயிலாக நான் ஒரு வீடியோ போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து இந்த ப்ராஜெக்ட்டுக்கு யூஸ் பண்ணுற ஹூக் சைஸ் 3.5 mm. அந்த பேகுக்காக 3.5 mm யூஸ் பண்ணுறேன். இந்த குட்டியாக பூ பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, அது 2.0 mm. பூ தான் பண்ணணும்னு இல்லை ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய சேனலில் கொஞ்சம் சின்ன சின்ன ஆப்ளிக்யூலாம் நான் போட்டிருக்கிறேன். அந்த ப்ராஜெக்டே வந்து ஆப்ளிக்யூ மீன்ஸ் இந்த மாதிரி பூ பண்ணுற மாதிரி, சின்னதாக டக் பண்ணுற மாதிரி. எதனாலுமே நீங்கள் வந்து சின்ன சைஸ் யான், குட்டி ஹூக் சைஸ் யூஸ் பண்ணிங்கன்னா அதுலேயே சைஸ் வந்து சின்னதாக கிடைக்கும். நீங்கள் இந்த மாதிரி டிசைன் வச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து யான் நீடில், சிசர்ஸ், அதுக்கப்புறம் ஃபெவிக்விக், நெக்ஸ்ட் ஸ்டிச் மார்க்கர் இருந்தால் இதை யூஸ் பண்ணிக்கோங்க. எல்லாம் ஏதாவது ஒரு பீஸ் ஆஃப் யான் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். எந்த டவுட்ஸ் இருந்தாலுமே எனக்கு கமெண்ட்டில் வந்து தெரியப்படுத்துங்க. சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட் வந்து மேஜிக் சர்க்கிள் ஆர் மேஜிக் ரிங். டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா என்னோடய பேசிக்ஸ் வீடியோ எல்லாமே போஸ்ட் பண்ணியிருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் செயின் 1. இந்த மேஜிக் ரிங்குள்ளே 8 டைம்ஸ் சிங்கிள் க்ரூஷே பண்ணணும். ஓகே, 8 டைம்ஸ் சிங்கிள் க்ரூஷே. ஓகே, இப்படி இன்சர்ட் பண்ணுங்கள் சர்க்கிள்குள்ளே. யான் எடுங்க. 1 2 3 4 5 6 7 8. ஓகே, 8 செயின்ஸ் போட்டாச்சு.
டெய்லை வந்து நல்லா பிடிச்சி இப்படி இழுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் ரவுண்ட் 1ல் வந்து 8 செயின்ஸ் இருக்கும். கவுண்ட் பண்ணிக்கோங்க ஒவ்வொரு ரவுண்டு முடித்தோன்னே. பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா க்ராச்செட்டிங்கில் ஸ்டிச்சஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, இப்போ நான் உங்களுக்கு கவுண்ட் பண்ணி காமிக்கிறேன். 1 2 3 4 5 6 7 8. ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் ரவுண்ட் 2 ஒவ்வொரு செயின்லேயுமே 2 டைம்ஸ் சிங்கிள் க்ரூஷே பண்ண போகிறோம். ஓகேவா? ஒவ்வொரு செயின்லேயுமே 2 டைம்ஸ் சிங்கிள் க்ரூஷே. ஸ்லிப் ஸ்டிச் எதுவுமே பண்ணாமல் ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் ரவுண்டுக்குள்ளே இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இன்சர்ட் பண்ணிவிட்டு 1 டைம் சிங்கிள் க்ரூஷே. ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டிச் மார்க்கர் இருந்தால் ஸ்டிச் மார்க்கரை இப்படியே இந்த ஸ்லிப் ஸ்டிச்சுக்கு அடியில் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இல்லை இந்த ஸ்டிச் மார்க்கர் இல்லைன்னா ஈஸியாக நம்ம வந்து வேறு கலர் பீஸ் ஆஃப் யார்ன் வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த ஸ்டிச்சுக்கு அடியில் ஹூக்கை இன்சர்ட் பண்ணி யானை இந்த மாதிரி கிராப் பண்ணிட்டா போதும். நமக்கு வந்து ஃபஸ்ட்டு ஸ்டிச்சுன்னு தெரியறதுக்காக. ஓகேவா? இந்த ஸ்டிச் இப்போ பாருங்கள், இதுதான் நம்மளோட ஃபஸ்ட்டு ஸ்டிச். ஸோ நான் சொன்ன மாதிரி ரவுண்ட் 2ல் ஒவ்வொரு ஸ்டிச்சிலையுமே 2 டைம்ஸ் சிங்கிள் க்ரூஷே. ஸோ அகெயின் சேம் ஸ்டிச்சிலே 8 டைம்ஸ் பண்ணணும். 3 4. ஸோ 8 ஸ்டிச்சஸ்லேயும் 2 டைம்ஸ்னால் ரவுண்ட் 2ல் 16 செயின்ஸ் நமக்கு வரணும். 5 6. தேர்ட் டைம் 2 டைம்ஸ் பண்ணியிருக்கோம். ஃபோர்த்து டைம் 2 டைம்ஸ். 7 8. அடுத்து ஃபிஃப்த்து டைம் 9 10. சிக்ஸ்த்து டைம் 11 12. செவன்த் டைம் 13 14. எயித்து டைம் 15 16. ஓகே, அப்போ ரவுண்ட் 2ஓட எண்டில் நமக்கு 16 செயின்ஸ் இருக்குது. இந்த டெய்லை பிடிச்சி நல்லா இழுத்துட்டிங்கன்னா நமக்கு சென்டர் ஹோல் வந்து க்ளோஸ் ஆயிரும். நெக்ஸ்ட் ஸ்டிச் மார்க்கர் எடுத்துக்கோங்க. ரவுண்ட் 3 ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் 1 டைம் சிங்கிள் க்ரூஷே. ஸ்டிச் மார்க்கர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் 2 டைம்ஸ் சிங்கிள் க்ரூஷே. 1 2. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் 1 டைம் சிங்கிள் க்ரூஷே. நெக்ஸ்ட்டில் வந்து 2 டைம் சிங்கிள் க்ரூஷே. ஃப்ரெண்ட்ஸ், ரவுண்ட் 3ல் நம்ம இதே செட்டை 8 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணுவோம். 1 டைம் பண்ணிட்டேன், இன்னும் ரிமைனிங் 7 டைம்ஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் அதாவது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் 1 டைம் சிங்கிள் க்ரூஷே. நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் 2 டைம் சிங்கிள் க்ரூஷே. 1. சேம் ஸ்டிச்சில் 2. செகண்ட் டைம் முடிச்சிருக்கோம். தேர்ட் டைம் 1 டைம் சிங்கிள் க்ரூஷே. 2 டைம்ஸ் சிங்கிள் க்ரூஷே. ஃபோர்த்து டைம் பண்ண போகிறோம். 1 டைம் சிங்கிள் க்ரூஷே. நெக்ஸ்ட்டில் வந்து 1 2. ஃபிஃப்த்து டைம் 1 டைம் சிங்கிள் க்ரூஷே. 1 2. சிக்ஸ்த்து டைம் பண்ணுறோம். 1 டைம் சிங்கிள் க்ரூஷே. 2 டைம் சிங்கிள் க்ரூஷே. 1 2. செவன்த்து டைம் 1 டைம் சிங்கிள் க்ரூஷே. நெக்ஸ்ட் செயினில் 1 2. லாஸ்ட்டாக 8th டைம் பாருங்கள். லாஸ்ட்டாக 2 ஸ்டிச்சஸ் தான் நமக்கு லெஃப்டாக இருக்கணும். அப்போ தான் நம்ம கரெக்டாக பண்ணிகிட்ருக்கோன்னு அர்த்தம். ஃப்ரெண்ட்ஸ், கவுண்டிங் மிஸ் ஆச்சுன்னா நமக்கு வந்து ஷேப் மாற வாய்ப்புகள் இருக்கும். பொறுமையாக நீங்கள் வந்து பண்ணுங்கள். ஒவ்வொரு ரவுண்டோட எண்ட்லையும் கரெக்டாக நான் சொல்கிற ஸ்டிச்சஸ் இருக்கான்னு பார்த்துக்கோங்க, எக்ஸ்பெஷலி ஃபார் பிகினர்ஸ். ஸோ இந்த ரவுண்டோட எண்டில் நீங்கள் இப்படியே கவுண்ட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா 24 ஸ்டிச்சஸ் இருக்கும். ஓகேவா? இப்போ நம்ம ரவுண்ட் 4 நம்ம வந்து கூடையில் இந்த கீழேருந்து பண்ணிட்டு வரோம். ஓகேவா? சாரி பிளர் ஆகிறதுக்கு இந்த கீழ் பாட்டிலேருந்து நம்ம அப்படியே பண்ணிட்டு வரோம். ஓகே, இப்போ நம்ம ரவுண்ட் 4 பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு 3 ஸ்டிச்சஸில் 1 டைம் சிங்கிள் க்ரூஷே. ஃபோர்த்து ஸ்டிச்சில் வந்து 2 டைம் சிங்கிள் க்ரூஷே. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் ஹூக்கை இன்சர்ட் பண்ணி 1 டைம் சிங்கிள் க்ரூஷே. ஸ்டிச் மார்க்கர் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கோங்க.
ஸ்டிச் மார்க்கர் இருந்தால் ஸ்டிச் மார்க்கர், எல்லாம் பீஸ் ஆஃப் yarn நான் சொன்ன மாதிரி. 1 2 3 ஓகே 3 டைம்ஸ் சிங்கிள் க்ரூஷே பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் ஃபோர்த் இதில் 2 டைம்ஸ் சிங்கிள் க்ரூஷே 1 2. ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரவுண்டில் வந்து 6 டைம்ஸ் ரிப்பீட் பண்ண போகிறோம். 1 டைம் பண்ணிட்டேன், 5 டைம்ஸ் இதை ரிப்பீட் பண்ணுங்கள். 1 1 நெக்ஸ்ட் செயினில் 1 டைம் சிங்கிள் க்ரூஷே, தேர்ட் செயினில் 1 டைம் சிங்கிள் க்ரூஷே, ஃபோர்த்தில் 2 டைம் சிங்கிள் க்ரூஷே 1 2 2 டைம்ஸ் முடிச்சாச்சு. தேர்ட் டைம் 1 டைம் சிங்கிள் 1 டைம் சிங்கிள் 1 டைம் சிங்கிள், ஃபோர்த்தில் 2 டைம் சிங்கிள், fourth time 1 time single crochet in the first 3 chains. Next fourth chain la 2 times single crochet, fifth time first 3 stitches la 1 again 1 time single crochet, thirdly 1 time single crochet, fourth la pathina 2 times single crochet 1 2. லாஸ்ட்டாக 6th time 1 time லாஸ்ட்டாக 4 ஸ்டிச்சஸ் லெஃப்டாக இருக்கணும் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு 3ல் 1 டைம் சிங்கிள் க்ரூஷே, ஃபோர்த்தில் 2 டைம்ஸ் சிங்கிள் க்ரூஷே. ஓகே ஸோ ஃப்ரெண்ட்ஸ் ரவுண்ட் 4ஓட எண்ணில் உங்களுக்கு 30 செயின்ஸ் இருக்கணும். நீங்கள் இதே இது கொஞ்சம் பெருசாக பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஹூக் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு வந்து பெரிய பேக்காக கிடைக்கும். ஓகே ரவுண்ட் 5லேருந்து ரவுண்ட் 11 வரைக்கும் ரொம்ப ஈஸி. நம்ம வந்து ஒவ்வொரு செயின்லேயும் ஒரு டைம் மட்டும் சிங்கிள் க்ரூஷே பண்ணுவோம். ஸோ ரவுண்ட் 5லேருந்து நான் எப்படி பண்ணுறேனோ அதே இது நீங்கள் ரவுண்ட் 11 வரைக்குமே நீங்கள் அதே இது ரிப்பீட் பண்ணுங்கள். 7 ரவுண்ட்ஸுக்கு 5 6 7 8 9 10 11 ஒவ்வொரு ஸ்டிச்சஸ்லேயும் 1 டைம் மட்டும் சிங்கிள் க்ரூஷே. ஒவ்வொரு வாட்டியும் ஃபஸ்ட்டு சிங்கிள் க்ரூஷே பண்ண பிறகு ஸ்டிச் மார்க்கர் ப்ளேஸ் பண்ண மறந்துடாதீங்க, அப்புறம் கன்ஃபியூஸ் ஆயிரும். ஃப்ரெண்ட்ஸ் ரவுண்ட் 4ல் நமக்கு 30 செயின்ஸ் இருந்தனால 30 செயின்ஸ் மேலேயும் நம்ம ஒவ்வொரு டைம் மட்டும் சிங்கிள் க்ரூஷே பண்ண போகிறோம். ஸோ வந்து நமக்கு ரவுண்ட் 5லேருந்து ரவுண்ட் 11 வரைக்குமே 30 செயின்ஸ் தான் இருக்கும். ஓகேவா, இப்படியே கண்டினியூ பண்ணுங்கள், நான் எண்ணில் காமிக்கிறேன். ரவுண்ட் 5ஓட எண்ணில் 29 30. நெக்ஸ்ட் ரவுண்ட் 6 ஸ்டிச் மார்க்கர் எடுத்துக்கோங்க, அப்படியே 1 டைம் சிங்கிள் க்ரூஷே கண்டினியூ பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் இப்போ ரவுண்ட் 6 பண்ணுறேன். இப்படியே ஒவ்வொரு டைம் சிங்கிள் க்ரூஷே மட்டும் பண்ணுங்கள். ரவுண்ட் 11ல் உங்களுக்கு வந்து நான் காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் ரவுண்ட் 11 வரைக்கும் முடிச்சாச்சு. இப்போ வந்து நம்ம ரவுண்ட் 12 பண்ணலாம். ரவுண்ட் 12லேருந்து நம்ம ஹேண்டில் பண்ண போகிறோம். ரொம்ப ஈஸி, இன்னும் 2 ரவுண்ட்ஸ் தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், முடிச்சிடலாம் நம்ம. ஃபஸ்ட்டு 5 செயின்ஸில் மட்டும் 1 டைம் சிங்கிள் க்ரூஷே. ஓகே ஃபஸ்ட்டு செயினில் சிங்கிள் க்ரூஷே பண்ணுங்கள், ஸ்டிச் மார்க்கர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. 1 2 3 4 5. நெக்ஸ்ட் செயின் 10 ஹேண்டில் பண்ண போகிறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10 10 செயின்ஸ் போட்டிருக்கிறேன். இப்போ கீழே வந்து பார்த்திங்கன்னா 5 செயின்ஸை ஸ்கிப் பண்ணணும். ஓகேவா, இப்போ இங்கே இருந்தால் நம்ம செயின் 10 பண்ணியிருக்கோம். இதுக்கு பக்கத்து செயின்லேருந்து 1 2 3 4 5 செயின் ஸ்கிப் பண்ணிட்டு 6th செயினில் தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். 6th செயினில் 1 டைம் சிங்கிள் க்ரூஷே. 6th செயின்லேருந்து 10 செயின்ஸுக்கு 1 டைம் சிங்கிள் க்ரூஷே 1. நெக்ஸ்ட் செயினில் 2 3 4 5 6
7 8 9 10. ஓகே, இப்போ நம்ம 10 செயின்ஸுக்கு வந்து ஒன் டைம் சிங்கிள் க்ரோஷே பண்ணியிருக்கோம். இப்போ நெக்ஸ்ட் அடுத்த ஹேண்டில் பண்ண போகிறோம். ஸோ செயின் 10 1 2 3 4 5 6 7 8 9 10. அகெயின் 5 செயின் ஸ்கிப் பண்ண போகிறோம். ஓகேவா, 5 செயின் ஸ்கிப் பண்ண போகிறோம். 1 2 3 4 5. 6th செயினில் ஒர்க் பண்ண போகிறோம். 6th செயின்லேருந்து ஒன் டைம் மட்டும் லாஸ்ட் 5 செயின்ஸில் சிங்கிள் க்ரோஷே. பாருங்கள், லாஸ்ட் 5 செயின்ஸ் 1 2 3 4 5. ஓகேவா, ஓகே, ரவுண்ட் 12 முடிச்சாச்சு. ரவுண்ட் 12 உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேவா, நம்ம இந்த இதை வேணால் நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. யார்ன் நீடில் வச்சுட்டு நம்ம போட்டோம் பார்த்தீங்களா நம்மளோட மேஜிக் ரிங், அந்த இது நல்லா நீங்கள் இழுத்துக்கோங்க. இழுத்துட்டு ஜஸ்ட் இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம லாஸ்ட் ரோ பண்ணிட்டா நம்மளோட பியூட்டிஃபுல்லான க்யூட்டான குட்டி கூடை வந்து ரெடி ஆயிரும். லாஸ்ட் ரவுண்ட். ஃபஸ்ட்டு 5 செயின்ஸ்க்கு வந்து ஸ்லிப் ஸ்டிச் பண்ண போகிறோம். ஹூக்கை இன்சர்ட் பண்ணிக்கோங்க, யானை கிராப் பண்ணிக்கோங்க, ஸ்லிப் ஸ்டிச். ஃபஸ்ட்டு ஸ்லிப் ஸ்டிச்சில் நீங்கள் ஸ்டிச் மார்க்கர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. 1 2 3 4 5. நெக்ஸ்ட் வந்து நம்ம செயின் 10 போட்ட ஸ்பேஸில் 14 டைம்ஸ் சிங்கிள் க்ரூஷே. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14. ஓகே, 14 டைம்ஸ் சிங்கிள் க்ரூஷே பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் 10 செயின்ஸுக்கு ஒன் டைம் ஸ்லிப் ஸ்டிச். 1 2 3 4 5 6 7 8 9 10. நெக்ஸ்ட் வந்து இங்கே பண்ணோம் பார்த்தீங்களா 14 டைம்ஸ் சிங்கிள் க்ரூஷே. அதே மாதிரி இதுலேயும் 10 செயின் ஸ்பேஸில் 14 டைம்ஸ் சிங்கிள் க்ரூஷே. ஓகே, 14 டைம்ஸ் சிங்கிள் க்ரூஷே பண்ணிட்டேன். இப்போ லாஸ்ட்டாக நமக்கு 5 செயின்ஸ் தான் இருக்கும். ஓகேவா, ஸோ லாஸ்ட் 5 செயின்ஸ்லேயுமே நம்ம ஒன் டைம் சிங்கிள் க்ரூஷே இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேவா, ஒன் டைம் ஸ்லிப் ஸ்டிச். 1 2 3 4 5. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். யானை வந்து கட் பண்ணிக்கோங்க, லாங் டைல் விட்டு கட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட
க்யூட்டான பேக் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் வந்து இதை கிட்ஸுக்கு கூட நீங்கள் வந்து சின்னதாக விளையாட கொடுக்கலாம். அவங்க வந்து ஷாப்பிங் பேக் மாதிரி நினச்சிட்டு விளையாடுவாங்க. நீங்கள் இதில் வந்து எனி ஸ்டிக்கர்ஸ் வந்து ஒட்டணுனாலும் நீங்கள் ஒட்டிக்கலாம். இல்லைன்னா இந்த மாதிரி மினி ஃப்ளார்னால் நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் எப்படி வந்து மினி ஃப்ளார் பண்ணுறதுன்னு. ஓகே, ஃப்ளார் பண்ணுறதுக்கு ஸ்லிப் நாட். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி இந்த இது பேக் பண்ண சொல்லி கொடுத்தேன் பார்த்தீங்களா? இதே ரவுண்ட்ஸை வந்து நீங்கள் எந்த டைப் ஆஃப் யார்ன்லையும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். டிஷர்ட் யார்னில் ட்ரை பண்ணால் வேறு சைஸில் வரும். வேறு ரோப் யார்ன் வச்சுருந்தீங்கன்னா அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா நிஜமாகவே அந்த கூடை மாதிரி கூட வரும். நானும் நெக்ஸ்ட் வந்து நிறைய டைப்ஸ் ஆஃப் யார்ன் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கிறேன். ஃப்யூச்சரில் வந்து ஹேண்ட்பேக் வீடியோஸ் எல்லாம் போடுறதுக்காக நான் வந்து அந்த யார்ன்லாம் காமிக்கும் போது நான் ஒவ்வொரு யானுக்குள்ள டிஃப்ரென்ஸ் வந்து நான் உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோவில் வந்து போஸ்ட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ ஸ்லிப் நாட், செயின் 3, 1 2 3. ஃப்ரெண்ட்ஸ், நான் சின்னதாக பூ செய்கிறதுக்காக நான் 2.0 mm ஹூக் சைஸ் எடுத்துருக்கிறேன். இந்த ஃபஸ்ட்டு செயின் இருக்குது பார்த்தீங்களா? ஹூக்லேருந்து 1 2 3. இந்த தேர்டு இந்த செயினில் ஸ்லிப் நாட் போட்ட ஃபஸ்ட்டு செயினில் 2 times டபுள் க்ரூஷே பண்ண போகிறோம். ஓகே, இன்சர்ட் பண்ணிக்கோங்க. அவனை கிராப் பண்ணிக்கோங்க. 1 சேம் ஸ்டிச்லேயே அகெயின் 1 more time டபுள் க்ரூஷே. First 2 loops, second 2 loops. Next chain 2, 1 2, same space lace slip stitch. ஓகேவா? இதான் நம்மளோட ஃபஸ்ட்டு பெட்டல். இது மாதிரி 4 times ரிப்பீட் பண்ண போகிறோம். நான் இப்போ பண்ணுற அந்த ஸ்டெப்பை நீங்கள் ரிப்பீட் பண்ணுங்கள். ஓகேவா? ஃபஸ்ட்டு செயின் 2, இந்த ஸ்பேஸ்லேயே 2 times double crochet, 1 2. Next chain 2, same spaceல slip stitch. ஃப்ளார் தான் பண்ணணும்னு இல்லை, நீங்கள் க்யூட்டாக டக் பண்ணலாம், இல்லைனா ஒரு சின்னதாக போ பண்ணிக்கலாம். இதே வந்து இப்படி ப்ளேஸ் பண்ணிக்கலாம், போ மாதிரி ப்ளேஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா வந்து ஹார்ட் மாதிரி பண்ணலாம். ஸோ நிறையா ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஐடியாஸ் ஏற்ற மாதிரி நிறைய ஸ்டிக்கர்ஸ் வந்து ஒட்டிக்கலாம் குட்டி குட்டியாக. ஸோ 3 petals இதே இது நான் ரிப்பீட் பண்ண போகிறேன். 1 2, சென்டர் ஸ்பேஸில் ஹூக்கை இன்சர்ட் பண்ணுங்கள். 2 times டபுள் க்ரூஷே, செயின் 2, சென்டர்லே ஸ்லிப் ஸ்டிச். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 2 more petals நான் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ 5th petal முடிக்க போகிறேன். கொஞ்சம் வந்து டைட்டாக இருக்க மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். லாஸ்ட் பெட்டல்லாம் பண்ணும்போது ஸ்பேஸ் இல்லாத மாதிரி தான் இருக்கும். இப்படி இன்சர்ட் பண்ணி ஸ்லிப் ஸ்டிச். கொஞ்சம் கேப் விட்டு கட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, பேக் சைடில் இழுத்தாச்சு. இந்த இடத்துல நம்ம ப்ளேஸ் பண்ணிவிட்டு எங்கே ப்ளேஸ் பண்ணணுமோ அந்த இடத்துல இப்படி ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஹூக் வச்சு இந்த இதை இழுத்துருங்க.
ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான், நம்மளோட க்யூட்டான மினி பேக் வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா என்னோடய வீடியோ நீங்கள் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள், கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா என்னோடய இன்ஸ்டாகிராம் எல்லாம் மெயில் ஐடிக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். நிறைய பேர் எனக்கு அனுப்புகிறீங்க, அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். Thank you for watching my video. Bye bye.